சார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாள்ல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய திருவுருவப்படம் சட்டமன்றத்தில் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த அளவும் அவருடைய திட்டங்கள் இருட்டடிப்பு செய்யப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பல திட்டங்களை இருட்டடிப்பு செஞ்சுட்டாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 10 ஆண்டுகளில் கொண்டு வந்த திட்டங்கள், பல திட்டங்களை மூடு விழா பண்ணியிருக்கிறாங்க. பல திட்டங்களை கைவிட்டுட்டாங்க. மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்களை கூட அவர்கள் கைவிட்டு விட்டாங்க. குறிப்பா சொல்ல போனா அம்மா மினி கிளினிக், இது என்ன அரசு காழ்ப்புணர்ச்சி இருக்குது? ஏழை எளிய மக்கள் எங்கே அதிகமாக வசிக்கின்றார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினி கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டு அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம். அதை இந்த அரசு கைவிட்டுட்டது. கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு முழுமையான சிகிச்சை கிடைக்கும் என்பதுதான் எங்களுடைய அரசுடைய திட்டம். அதையும் இந்த அரசு கைவிட்டு விட்டது. அதேபோல மடிக்கணினி திட்டம், அற்புதமான திட்டம். சுமார் 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மாவுடைய சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட அற்புதமான திட்டத்தையும் இந்த விடியா திமுக அரசு நிறுத்தப்பட்டு விட்டது. அதில் என்ன அவர்களுக்கு பாகுபாடு இருக்குது? நம்முடைய மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, வல்லுநர்களாக, அறிவுபூர்வமான திறனை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் இந்த மடிக்கணினியை அம்மா கொடுத்தாங்க. அதையும் கைவிட்டுட்டாங்க. இப்படி பல திட்டங்களை இந்த விடியா திமுக அரசு கைவிட்டு விட்டது. அம்மா இருசக்கர வாகனம், இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு செல்ல, வேலை முடிந்த பிறகு உரிய நேரத்தில் வீடு திரும்ப அற்புதமான திட்டம். அதை கொண்டாந்து அதையும் கைவிட்டுட்டாங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், அதையும் ஏதோ காரணத்தை சொல்லி அதையும் கைவிட்டுட்டாங்க. பல திட்டங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த பல திட்டங்களை விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கைவிடப்பட்டு விட்டது. நாங்க விடல, நாங்க சரியான திட்டத்தை தான் போட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கோயம்பேடு பகுதி நாளுக்கு நாள் வளர்ந்து வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமான பகுதியாக மாறிவிட்டது. ஆகவே அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்குத்தான் அங்கே நம்முடைய கிளாம்பாக்கத்திலே புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திட்டத்தை துவக்கினோம். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டு திறக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. என்ன காரணத்திற்காக அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறந்து அதனால் வெளியூர் செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஆனா அமைச்சர் மூடி மறைக்கிறார். கலைஞர் 100 ஆண்டு திட்டத்தில் தந்தது. அதோட எங்களுக்கு கிடைத்த செய்தி, அவருடைய மறைந்த முதலமைச்சர் திரு கலைஞருடைய பெயரை வைக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக திறக்கப்பட்டதாக ஒரு செய்தி. ஏன்னா சில பேர் நீதிமன்றத்துக்கு போயிருவாங்க, அதனால அவசரமாக திறந்ததாக பரவலான செய்தி, கிடைக்கப்பட்ட செய்தி. உண்மையிலேயே அது அற்புதமான பேருந்து நிலையம், அழகா வடிவமைச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற அழகா வடிவமைச்சு மக்களுக்கு பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை நான் கொடுத்தோம். அதை செய்ய தவறிய அரசு இந்த அரசு. அவசர கோலத்தில் திறந்த காரணத்தினால்தான் மக்கள் கடும் துன்பத்திற்கும் அவதிக்கும் உள்ளாகிறார்கள். நான் இந்த பேருந்து நிலையத்தை திறந்து 1 மாதம் ஆகுது. இப்போதாவது சரி செஞ்சிருக்கணுமா? அதுவும் கிடையாது. அந்த பேருந்து கிளாம்பக்கம் பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதியாக செஞ்சிருக்கணும், அதுவும் கிடையாது. அங்க இருக்கின்ற அங்கே பயணிகள் கிளாம்பக்கம் பேருந்து சென்று வெளியூருக்கு செல்வதற்கும் வெளியூரிலிருந்து வந்து இறங்குகின்ற பயணிகளும் அவர்களுக்கு தக்க வசதியை இந்த அரசு முழுமையாக செய்து கொடுக்கவில்லை. அதற்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கத்தான் பார்க்கிறாங்க ஒழிய அதை சீர் செய்ய எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது கண்டனத்துக்குரிய. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.